Hi friends, RM Beauty product la irundhu Mohandas pesren. Innik topic Olifer night cream. So recent new updated Olifer sollitu or video potirundha nariya per adha doubts ketirundinga. So adukana answer da indha video la irukku. So skip panama paarenga. So new updated Olifer la vandu enna problem? Nariya per use panna skin vandu dull ah irukku. Palaya mari result illennu solli nariya complaints sollirundinga. So adukana root cause enna செக் பண்ணும்போது என்ன அதுல தெரிஞ்சதுன்னா டீப் கிளென்ஸ் பண்ணாம அவாய்ட் பண்ணது தான் அதுல இருக்கக்கூடிய ஒரு மேஜர் ரூட் காஸ். ஸோ அந்த டீப் கிளென்ஸ்ன்றது எவ்வளோ ஒரு கேம் ப்ளே பண்ணுதுன்னா நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணுற க்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின்ல ஏதாவது பெனட்ரேட் ஆகிட்டே வரும். நீங்கள் டெய்லியும் நைட் அப்ளை பண்ணுற க்ரீம் ஸ்கின்ல பெனட்ரேட் ஆகிட்டே வரும். நீங்கள் நார்மல் சோப்போ நார்மல் ஃபேஸ் வாஷோ இல்லை வேற ஏதாவது ஒரு இல்லை சில பேர் வந்து ஃபேஸ் வாஷை யூஸ் பண்ணலன்னு கூட சொல்கிறீங்க. அது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு நைட் க்ரீம் யூஸ் பண்ணும்போது ஃபேஸ் வந்து க்ளீன் பண்ணோம். நம்ம வெளியில் போயிட்டு வரோம், நிறைய டர்ட் ஆயில் அண்ட் தென் ஏற்கனவே நீங்கள் ஃபர்தராக நீங்கள் போன வாரம்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்த க்ரீம்ஸ் எல்லாமே என்ன ஆகும், ஸ்கின்லேயே தான் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ நம்ம ஸ்கின் வந்து ஒரு ஸ்பஞ்ச் மாதிரி தான், அது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோம். ஸோ நீங்கள் அதை ப்ராப்பராக டீப் கிளென்ஸ் பண்ணலன்னா ஸ்கின் வந்து ஆயிலி அண்ட் டல் லுக் வர ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலாக ஒலிஃபர் யூஸ் பண்ணி 10 to 15 டேஸ்லேருந்து கொஞ்சம் பிரைட்டனிங் தெரிய ஆரம்பிக்கும். அப்படி ஆகலை, உங்களுக்கு லாங் டேர்ம் யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஸ்கின் டல்லாக இருக்குன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற மெத்தடில் கண்டிப்பாக ஒரு மிஸ்டேக் இருக்குன்றதை நீங்களே ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். எப்படி ரிசல்ட்ஸ் வரும் அப்படின்னா, நான் ஜென்ரலாக ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா சார்கோல் ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்கின் வந்து நல்லா ஸ்கின்ல இருக்கக்கூடிய டர்ட் ஸ்கின் அண்ட் ஸ்கின்ல இருக்கக்கூடிய மொத்த டர்ட் அண்ட் ஆயில் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி ஸ்கின்னை வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கோம். ஸோ அப்ளை பண்ணுற க்ரீம் வந்து சீக்கிரமாக ஸ்கின்ல பெனட்ரேட் ஆகிட்டு நல்ல ரிசல்ட்ஸ் நமக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். பட் நம்ம பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா, அந்த டீப் கிளென்ஸ் பண்ணாதனால ஆல்ரெடி வந்து பழைய க்ரீம் ஸ்கின் உள்ளே தான் இருக்க போகுது. நீங்கள் மேற்கொண்டு க்ரீம் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஸ்கின் வந்து அது ஒர்க் அவுட் ஆகாது, இன்னும் ஆயிலி ஸ்கின்னாக தான் நமக்கு மாற ஆரம்பிக்கும். பார்க்கவே எப்போவுமே டல் லுக்காக இருக்கும், ஒரு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்காது ஸ்கின். ஸோ டீப் கிளென்ஸ் பண்ணினா இந்த ஆயிலி அண்ட் டல் லுக் வந்து நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணலாம். ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு ஃபேர் லுக்கும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஆக்சுவல் ஒலிஃபர் யூஸ் பண்ணி 6 மந்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா 3 to 4 ஷேட் வந்து அச்சீவ் பண்ணணும். அப்படி அச்சீவ் ஆகலைனாலே இந்த மாதிரி மிஸ்டேக் இருக்குன்றத நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ரெண்டாவது பண்ண மிஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா டே க்ரீமில் தான் மிஸ்டேக் நடக்குது. அது என்னன்றதை சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு டீப் கிளென்ஸ் பண்ணுவீங்க அண்ட் தென் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு தூங்கிடுவீங்க. மார்னிங் எழுந்து அதே மாதிரி டீப் கிளென்ஸ் பண்ணிவிட்டு டைரெக்டாக வந்து சன்ஸ்க்ரீன் போகாமல் எல்லாம் டே க்ரீம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த டே க்ரீமில் என்ன ப்ராப்ளம்னா SPF ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒன்று SPF இருக்காது, இல்லைனா SPF வந்து மோர் தென் 15 SPF மேலே இருக்காது. ஸோ அது வந்து நம்ம ஸ்கின்னுக்கு எந்த வகையிலும் ப்ரொடெக்ஷன் கொடுக்காது. ஸோ அதனால் நமக்கு ஒயிட்டனிங் பண்ணும் போது நமக்கு மேக்ஸிமம் ப்ரொடெக்ஷன் தேவை. இப்போ இருக்க கண்டிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது 50 SPFக்கு மேலே யூஸ் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். 50 SPF கீழே வேண்டாம், மேலே போனீங்கன்னா தான் நமக்கு அந்த ப்ரொடெக்ஷன் இருக்கும். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் இருக்கும்போது ஒரு சிங்கிள் டைம் யூஸ் பண்ணால் போதும். மார்க்கெட்டிங் ஜாப் எல்லாம் வெளியில் போகிற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா 2 times யூஸ் பண்ணோம். மார்னிங் 1 time அண்ட் ஆஃப்டர்நூன் வந்து லஞ்ச் முடிச்சுட்டு ஒரு டைம் வந்து சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். உங்களால் வந்து நல்ல அந்த ரேடியன் லுக்கை நல்லா ஃபீல் பண்ணலாம். ஸோ ஒலிஃபரை பொறுத்தவரையும் நம்ம பண்ணக்கூடிய அந்த 2 மிஸ்டேக்ஸ் வந்து இதுதான். டீப் கிளென்ஸ் பண்ணாமல் அவாய்ட் பண்ணுறது அண்ட் தென் ப்ராப்பர் சன்ஸ்க்ரீன் போடாமல் அவாய்ட் பண்ணுறது. அப்படியே சன்ஸ்க்ரீன் போட்டால் எனக்கு டல் ஆகுதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த சன்ஸ்க்ரீன் வந்து கரெக்டான ஸ்கின் டைப் பார்த்து சூஸ் பண்ணணும். ஆயிலி ஸ்கின்னா மேட் ஃபினிஷ் போயிடுங்க சன்ஸ்க்ரீனு. ஒரு ட்ரை ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா ஒரு நல்ல மாய்ஸ்சர் இருக்க மாதிரி சன்ஸ்க்ரீன் போங்க. ஏன்னா ஸ்கின் டைப்பை பொறுத்த மாதிரி சன்ஸ்க்ரீனும் வேரி ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஸ்கின்ல வந்து ரிசல்ட்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொல்ல வந்தது. உங்களுக்கு இந்த வீடியோவில் எதனா டவுட் இருந்ததுன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், வீடியோ கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.